Story title: ஓட்டுநர் இல்லாத கடைசி பஸ். The Last Bus with No Driver. Episode 1. நான் கடைசி பஸ்ஸில் ஏறினேன், ஆனால் யாரும் ஓட்டவில்லை. I boarded the last bus, but no one was driving. இரவு 12 மணிக்கு நெருங்கிக் கொண்டிருந்தது. மழை நின்றுவிட்டாலும் சாலையில் தண்ணீர் மிதந்து கொண்டிருந்தது. அந்த அமைதியில் தொலைவில் மின்விளக்குகள் மட்டும் மின்மினத்துக் கொண்டிருந்தது. அரவிந்த் தனது வேலை முடித்து வீடு திரும்ப வெரிசோடிய பஸ் ஸ்டாப்ல தனியாக நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு பஸ் மெதுவாக வந்து நின்றது. அதன் முன்புறத்தில் லாஸ்ட் பஸ் என்று மங்கலான எழுத்தில் ஒளிர்ந்தது. ஏதோ ஒரு விதமான தயக்கம் அவன் மனதில் இருந்தாலும் வேறு வழியில்லாமல் அவன் பஸ்ஸில் ஏறினான். உள்ளே சென்றவுடன் அவன் இதயம் திடுக்கிட்டது. டிரைவர் சீட் காலியாக இருந்தது. ஸ்டியரிங் தானாக சுழன்று கொண்டே இருந்தது. ஆனால் பஸ் நின்றதே இல்லை. இது என்னடா இது என்று அவன் மனதில் பயம் எழுந்தது. அவன் சுற்றி பார்த்தான். சிலர் இருக்கையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் பேசவில்லை, அசையவில்லை, உயிரே இல்லாத மாதிரி இருந்தார்கள். அரவிந்த் அருகில் இருந்த ஒருவரிடம் டிரைவர் எங்கே என்று மெதுவாக கேட்டான். அந்த மனிதன் மெதுவாக அவனை நோக்கி திரும்பி வெறுமையான கண்களுடன், இங்கே எப்போதும் டிரைவர் இருக்காது என்றான். அந்த குரல் மனித குரல் போல இல்லை. அது ஒரு இடைவெளி இல்லாத, உயிரில்லாத ஒலி போல இருந்தது. அதே நேரத்தில் அரவிந்த் தனது போனை பார்த்தான். நெட்வொர்க் இல்லை, சிக்னல் இல்லை. ஆனால் ஒரு மெசேஜ் வந்தது. நெக்ஸ்ட் ஸ்டாப்க்கு முன்னாடி இறங்கிடு, இல்லனா நீயும் இங்கேயே தங்கிடுவ. அன்னோன் நம்பர். அவன் உடம்பு முழுக்க நடுக்கம் பிடித்தது. பஸ் வேகம் அதிகரித்தது. வெளியில் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அவன் கதவை திறக்க முயற்சி பண்ணினான். ஆனால் அது லாக் ஆகியிருந்தது. பின்னால் இருந்த ஒரு பெண் மெதுவாக சிரித்து, நாங்க எல்லாரும் முயற்சி பண்ணோம், யாராலும் இறங்க முடியல என்றாள். அவள் முகத்தில் பயம் இல்லை, ஆனால் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. அதுதானே இன்னும் பயமாயிருந்தது. அரவிந்த் பயந்தபடி தனது போனை மீண்டும் பார்த்தான். திடீரென கேலரி ஓப்பன் ஆயிற்று. அதில் ஒரு போட்டோ. அதே பஸ், அதே சீட்கள், அதே மனிதர்கள். அதிர்ச்சியாக அந்த போட்டோவில் அரவிந்தும் இருந்தான். ஆனால் அவன் இப்போதான் ஏறினான். இது எப்படி பாசிபிள்? அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அடுத்த நொடி பஸ் திடீரென லைட்ஸ் ஆஃப் ஆகி முழு இருளில் மூழ்கியது. அந்த இருளில் அவன் அருகே யாரோ வந்து நின்ற மாதிரி உணர்ந்தான். அவன் சுவாசம் வேகமாகியது. அப்போது அவன் காதில் ஒரு குரல், மெதுவாக, தெளிவாக, நீ ஏறின அந்த நொடியிலேயே நீ வெளியேற முடியாத இடத்துக்கு வந்துட்ட. அந்த குரல் கேட்டவுடன் பஸ் மீண்டும் லைட்ஸ் ஆன் ஆனது. ஆனால் இப்போ அந்த சீட்களில் இருந்த எல்லாரும் ஒரே நேரத்தில் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கண்கள் வெறுமையாக இல்லை, இப்போ அது நேராக அவன் மீது பதிந்திருந்தது. அரவிந்த் எழுந்து பின்பக்கம் ஓட முயன்றான். ஆனால் பஸ் திடீரென வேகமாக முன்பக்கம் பாய்ந்தது. வெளியில் எந்த சாலை, எந்த நகரமும் இல்லை. முழுக்க இருள் மட்டும். அவன் போனை பார்த்தான். புதிய மெசேஜ் ஒன்று வந்தது. வெல்கம் டு யுவர் லாஸ்ட் ஜர்னி. அந்த மெசேஜுக்கு கீழே லொகேஷன், அன்னோன் ரூட். அவன் இதயம் பலமாக துடித்தது. அந்த நேரத்தில் பஸ் முன்புற கண்ணாடியில் அவன் ரிஃப்ளெக்ஷன் தெரிந்தது. ஆனால் அதில் ஒரு விஷயம் தவறு. அந்த ரிஃப்ளெக்ஷன் சிரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அரவிந்த் சிரிக்கவில்லை. தொடரும்.